ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்த ஹெச்யூஎலோட டிமர்ஜர். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ணி இப்போ லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐஸ்கிரீம் கம்பெனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சொல்கிறது 2000 கோடி சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நடக்கும். ஒன்ஸ் இவங்க வந்து அதை தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுற பட்சத்தில் இப்போ அவங்களோட ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ், கார்னாட்டோ, இது மாதிரி மினி, இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸஸ் வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம்லேயே. ஸோ இது அவங்க தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் கம்பெனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 கோடிக்கு மேலே சேல்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிற ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியோட நேம் அவங்க சொல்கிறது ஹேவ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்களோட காம்படிட்டர்ஸ். இவங்களோட ஃபினான்ஷியல் 24ஓட போஸ்டட் சேல்ஸ்னு பார்க்கும்போது 1030 கோடியாக தான் இருக்குது. அவங்களோட எபிட்டா 180 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 11.2% இருக்குது. ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து எப்படி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ், இவங்களுக்கு வந்து growth potential 15 to 20% CAGR growth இருக்கும். CAGR growth EBIT margin 5 to 9% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட காம்படிட்டர்ஸான ஹேவ்மரோட இவங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒன்ஸ் டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணாங்கன்னா ஹெச்யூஎலோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஐஸ்கிரீம் கம்பெனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஹெச்யூஎல் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், இதுதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஐடிசியை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி ப்ரோ, ஐடிசி இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ள அவாய்ட் உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகிற பிறகு அது அடி வாங்குற சமயத்தில், இறங்க சமயத்தில் அப்போ வாங்கலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஐடிசி ஷேரை வாங்கி எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து ஐடிசியில் இப்போ வந்து நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஆக்சுவலி ஐடிசி ஒரு ஃபுட் கம்பெனி, அது மாதிரி அவங்களோட ரைவல்ஸ் கம்பெனிஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஐடிசிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் ஐடிசி நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜ் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும் ஐடிசியில், அது உண்மை தான். ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒன்ஸ் லிஸ்டட் ஆகி அந்த சமயத்திலே ராக்கெட் வேகத்தில் போக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து அப்படி மந்தமாக இருந்து மேலே எழும்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாமே அந்த டைமில் மார்க்கெட் இருக்க சுச்சுவேஷன்ஸை பொறுத்து தான். ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். நான் சொல்கிறேன், ஐடிசி வந்து இப்போ கூட ஃப்ரெஷ் என்ட்ரி உள்ள போகலாம். ஆனால் ஸ்லோவாக தான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். மார்க்கெட் இறங்கிச்சுன்னா இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது ஐடிசி. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ பல்க் பையிங், நீங்கள் வந்து பல்க் பையிங் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ பையிங் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பல்க் பையிங்னா ஒரு ஷேரை வந்து 1-2 கன்சிடர் பண்ணது. இது ஸ்லோ வாட்டு வாங்குறதுனா 1-2 வாங்குதுன்னு சொல்லுவேன். அது வந்து நீங்கள் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கினீங்கன்னா அது ஸ்லோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பல்க் பையிங்னா நீங்கள் இதான் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு மேலே ஷேர் ப்ரைஸ் இறங்காது அப்படின்னு சொல்லி மொத்தமாட்டு 100 ஷேர் 200 ஷேர் வாங்கினீங்கன்னா அது பல்க் பையிங். அது வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபா இறங்கினா கூட அது உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியும். அதனால தான் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிகல் எடுத்து பார்க்கும்போது இப்போ ஐடிசி கைவசம், ஐடிசி ஹோட்டல்ஸ் கைவசம் 140 ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. 13,000 கீஸ் அவங்க கைவசம் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க 200 ஹோட்டல்ஸ் ஆட்டும் 18,000 கீ ஆட்டும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி ஐடிசி ஹோட்டல் சொல்லியிருக்காங்க. ஸோ 1975 ஸ்டார்ட் பண்ண அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 15% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருந்துச்சு. ஃபினான்ஷியல் 24 பார்க்கும்போது 3,103 கோடியாக இருந்துச்சு. அதே மாதிரி எபிட்டா வந்து 25% ரைஸ் ஆயிருந்துச்சு, 1066 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் அந்த டேட்ஸ் மட்டும் தான் வரணும். மேபி அதுவும் விரைவில் வந்துடும். 10 ஐடிசி ஹோட்டல் ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு 10 ஐடிசி ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். அதனால அந்த ஐடிசி ஷேரை வந்து இப்போவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். இதான் என்னோட கருத்து. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ என்கிட்ட ஹியூண்டாயில் 28 ஷேர் இருக்குது, 1,500 லாஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ அதை வந்து கட் பண்ணிவிட்டு டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ், நாட்கோ ஃபார்மா, இண்டஸ்இண்ட் பேங்க் இது மாதிரி க்ரோத் இருக்க ஸ்டாக்கில் போடட்டா 2 to 3 இயர்ஸ் இதில் போடட்டா, இல்லை வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து ஹியூண்டாயை ஹோல்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் 60% ஆஃப் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எமிஷன் ஃபைனில் வந்து அது 60% ஆஃப் அவங்களோட ஒரு வருஷம் உள்ள ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அதெல்லாம் பெருசாக அது இம்பேக்ட் ஆகாது. அப்படி ஏதாவது வந்தால் கூட அவங்க வந்து கோர்ட்லலாம் போய் அதுக்கு வந்து தடை வாங்கிடுவாங்க. இது மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் அதெல்லாம் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இல்லை. ஆனால் என்ன ஒரு ரீசன்னா ஹியூண்டாயோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களோட லிஸ்ட் ஆகும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதனால தான் இப்போ அடி வாங்கியிருக்கு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் மார்க்கெட் சேல்ஸே பெருசாக இல்லை, அது பேஸில் மந்தமாக இருக்குது.
பட் ஹியூண்டாயோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஆனால் கொரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஏர்னிங்ஸ் வந்து வெறும் பி ரேஷியோ 5 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹியூண்டாயில் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகாமல் வச்சுக்கோங்க. ஒரு லாங் டேர்மில் மேபி மேலே போக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹியூண்டாய் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை பற்றி கேட்டிருக்கீங்க. கோல் இந்தியா 416 ரூபாயில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ப்ளஸ் வந்து இப்போ ரீசன்ட் டிவிடனும் கொடுத்துருக்காங்க. அதனால கோல் இந்தியாவில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த அயனாக்ஸ் வின் ஷேர் வந்து நான் 200 ரூபா வச்சு கொஞ்சம் ஷேர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை ஹோல்ட் பண்ணலாமா லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லி. அதுலலாம் நிறைய ரிஸ்க் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் நான் வந்து ட்ராக் பண்ணுறதே இல்லை. அது நான் கடைசியாக மார்க்கெட்டில் பார்க்கும்போது நீங்கள் 200 ரூபாவில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மார்க்கெட்டில் அது 191 ரூபாவில் இருக்குது அந்த ஸ்டாக்கு. 9 ரூபா பக்கம் ஒரு ஷேருக்கு உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் இருக்கும். லாங் டேர்முக்குலாம் அது ஒர்த்தானது மாதிரி எனக்கு தெரியல. அது 121 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் நான் அவாய்ட் தான் பண்ணணும். அதை நான் ட்ராக் பண்ணுறதும் இல்லை. லாட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது அந்த ஸ்டாக்லலாம். நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் கப்போட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க சான்சஸ் இருக்குது இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில். அதனால் வெயிட் பண்ணி ஹீரோ மோட்டார் காப்பில் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதா என்னோட கருத்து. அவசரப்படாமல் பொறுமையாக ஹீரோ மோட்டார் காப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் டைம்லேயே சொல்லியிருந்தேன். மேபி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மேலே போக சான்ஸ் இருக்குது. பட் அது ஒரு இறக்கம் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சிஜி பவரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து ஓவர் வேல்யூட், இப்போதைக்கு வேண்டாம். அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ அதானியில் எனி பேட் நியூஸ் இருக்கா எகைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு எனக்கு எதுவும் பெருசாக பேட் நியூஸ் அந்த மாதிரி எனக்கு அதுக்கு வரல. சப்போஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு மண்டே வந்து மதியானம் ஒரு வீடியோ சண்டே வந்து மதியானம் ஒரு வீடியோ போடும். அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி எந்த பேட் நியூஸும் வந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் டாடா இன்டர்நேஷனல் இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி வந்து புனேல போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா இன்டர்நேஷனல் வெஹிக்கிள் அப்ளிகேஷன் இது மூலமாட்டு இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டாடா இன்டர்நேஷனல் வெஹிக்கிள் அப்ளிகேஷன் பார்க்கும்போது டாடா இன்டர்நேஷனலோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புனேல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி பர்சஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு போத் ஆல் பிராண்ட்ஸ் வந்து இதில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது டொயோட்டா பார்த்தீங்கன்னா சுசுகி கூட ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ டொயோட்டா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவியை வந்து இந்தியாவில் குஜராத்தில் இருக்கிற அந்த சனட் பிளான்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டொயோட்டா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுசுகியோட குஜராத் பிளான்ல தான் இந்த ப்ரொடக்ஷன் டொயோட்டோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2025 வந்து மேபி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ சுசுகி இருக்கிற பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த பேசிஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெஹிக்கிள் மார்க்கெட் இந்தியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஜப்பான் இங்கெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மோர் இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு டொயோட்டா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து 2025 ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 IPOs வந்து ஃபினான்ஷியல் 26 வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 IPOனா அவங்களோட சப்சிடரி 2 வச்சிருக்காங்க. இது அந்த கம்பெனியோட MD அண்ட் CEO சத்யநாராயண ராஜு அவர் தான் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ். இப்படி 2 கம்பெனி இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க சொல்கிறது ஃபினான்ஷியல் 26 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சப்சிடரிஸுமே IPO மூலமாட்டு நாங்கள் லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கனரா பேங்க் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் இப்படிங்கிற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. 1267 கோடிக்கு வந்து பிளாக் டீல் நடக்க இருக்கிற மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எண்ட் ஆஃப் த செகண்ட் குவார்ட்டரில் வந்து ட்ரூ நார்த் அவங்க வந்து 14.07% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸில். ஏத்தர் மொரிஷியஸ் வந்து 9.31% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆரஞ்ச் க்ளவ் இவங்க வந்து 22.91% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் க்ளோஸில் இருந்து 8% டிஸ்கவுண்ட்ல வந்து இந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க. 968 ரூபாயில் விற்கிறாங்க. 14.7% ஆஃப் த ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். மண்டே இந்த ஷேரில் வந்து ஒரு பிளாக் டீல் நடக்க இருக்குது. டெக் மஹிந்திராவும் USA இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா USI இவங்க 2 பேருமே சேர்ந்து கொலாபரேஷன் மூலமாட்டு ஒரு இன்ஜினியரிங் சென்டரை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ டெக் மஹிந்திரா நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ஷாங்காய் இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ USAயில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரோவர் இது வந்து டெக் மஹிந்திராவும் USA கொடுத்த அப்டேட்டு.
ஹியூண்டாயோட கிரெட்டா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் கிரெட்டா வந்துடுச்சு. பட் அந்த கிரெட்டாவில் இவி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கிள் அண்ட் டுவல் எலக்ட்ரிக் மோட்டார் கான்ஃபிகரேஷனில் வந்து விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லியில் 2025 ஜான்வரி மந்தில் நடக்க இருக்கிற அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இது ரிவீல் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொராட்டு ஹியூண்டாய் கிரெட்டாவோட இவி மாடல் ஃபினான்ஷியல் 25 ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட். ஸோ இவங்க நவம்பர் 29 ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி. ஸோ இவங்களுக்கு சத்தீஸ்கரில் குக்குர்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டியில் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 0.6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த யூனிட்டில் வந்து இப்போ 2.7 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம்லேருந்து 3.3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆட்டு அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் இவங்களுக்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி சொல்யூஷன் சம்மந்தமானது அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் பாரதி லைஃப் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பாரதி குரூப்போடது. ஸோ இவங்க வந்து இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட இந்த மெமரம் ஆஃப் இது பார்ட்னர்ஷிப் போடுறது எதுக்குன்னு பார்க்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இது சம்மந்தமானது அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.